தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்த கள நிலவரங்களை நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். முகிலன், சென்னையில் குறிப்பா நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க? எவ்வளவு நேரமா இந்த வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? மணிமாறன், அதாவது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அரசு இல்லம், சுகாதாரத்துறை அமைச்சரோட அரசு இல்லமான காவேரி இல்லத்தில் தான் தற்போது நாம் இருக்கிறோம். காலை 6 மணிக்கு இந்த வருமான வரி சோதனையானது தொடங்கியது. சுமார் 10க்கும் மேற்பட்ட வருமான வரி அதிகாரிகள் சுமார் 3 கார்களில் சிஆர்பிஎஃப் படையினரோடு இந்த இல்லத்திற்கு வந்து தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகின்றனர். அமைச்சர் தற்போது உள்ளேதான் இருக்கிறார். சுமார் தற்போது ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னையில் மட்டும் சுமார் 20 இடங்களில் நடைபெறுகிறது. அமைச்சரின் சகோதரி இங்கே நந்தனத்தில் தான் இருக்கிறார். அவரது இல்லத்திலும் தற்போது இந்த விசாரணையானது சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவர் தங்கையின் வீட்டில் தான் ஆவணங்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இன்னும் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு பின்புதான் ஏதேனும் தகவல் நமக்கு கிடைக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். மணிமாறன், முகிலன், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததா புதுக்கோட்டையிலும் வருமான வரித்துறை சோதனை மேற்கொண்டுள்ளனர். அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சக்திவேலிடம் பேசலாம். சக்திவேல், புதுக்கோட்டையில எந்தெந்த இடங்கள்ல இப்ப வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டிருக்காங்க? அங்க யார்கிட்ட எல்லாம் இந்த விசாரணை நடைபெறுது? சிவரஞ்சனி, அமைச்சருக்கு சொந்தமான வீடு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர்ல இருக்குது. அதே போல் மேட்டுச்சாலையில் அவருடைய கல்லூரி, திருவேங்கை வாசலில் அவருக்கு சொந்தமான குவாரி, இந்த 3 இடங்களிலும் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருகின்றது. 3 இடங்களிலும் மத்திய படையினரின் பாதுகாப்போடும் தமிழ்நாடு போலீஸுடைய ஒத்துழைப்போடும் தற்பொழுது சோதனை நடைபெற்று வருவதை காண முடிகின்றது. இப்ப நம்ம நிக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னாக்க திருவேங்கை வாசலில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு சொந்தமான குவாரி. இங்க தொடர்ந்து அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதே போல் அவருக்கு சொந்தமான கல்லூரி, அவருடைய வீடுகளிலும் சோதனை நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, சிவசக்திவேல், அங்க எத்தனை மணிக்கு இந்த சோதனை ஆரம்பிச்சாங்க? எவ்வளவு நேரமா இது இன்னும் நீளும் சொல்லியிருக்காங்க? சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றது. சோதனையின் முடிவு எப்போது முடிவுக்கு வரப்போகின்றது என்பது இதுவரைக்கும் அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் யாரும் பேசுவதற்கும் தயாராக இல்லை. அனைவருமே அலுவலகங்களிலும் வீடுகளிலும் உள்ளே உள்ளனர். யாரும் எந்த நபரும் வெளியே வராத அளவிற்கு, அவர்கள் வீடுகளுக்கு கட்சிக்காரங்க யாரும் வராத அளவிற்கு பாதுகாப்பு படையினர் மத்திய பாதுகாப்பு படையினர் மற்றவர்களை அவர்கள் வீடு நோக்கி வருபவர்களுக்கும் அலுவலகம் நோக்கி வருபவர்களையும் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த நிலைதான் தற்பொழுது இங்க நீடிக்கின்றது. மணிமாறன், அமைச்சர் ஒருவரின் வீட்டில் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திடீர் சோதனைக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? தற்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை மையப்படுத்தியும், அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து அதற்கு வருமான வரி கட்டாமல் அதன் காரணமாகவே சோதனை நடைபெறுவதாக இங்குள்ள இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலராலும் சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாக தான் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவலை ஒரு மையப்புள்ளியாக தெரிவித்து சென்றிருக்காங்க. மணிமாறன், சிவசக்திவேல், என்னென்ன கோணங்கள்ல தற்போது வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க? வருமான வரித்துறையின் சோதனைகள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அமைச்சருக்கு கடந்த 3 மாத காலமாகவே இந்த புதிய அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமைந்ததிலிருந்து அவருடைய பெயர் தான் இந்த புதிய அரசு அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்ததாக முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்து வந்தார். அதன் காரணமாகவும் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர் டிடிவி தினகரனை இவர்தான் முன்னிலைப்படுத்தியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. சிவரஞ்சன், சிவசக்திவேல், புதுக்கோட்டையில எந்தெந்த இடங்கள்ல இந்த சோதனை நடக்குது? எந்தெந்த இடத்துல, அந்தந்த இடத்துல என்னென்ன ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? இதுவரைக்கும் ஆவணங்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை. உள்ளே சென்ற அதிகாரிகள் இதுவரைக்கும் யாரும் வெளியே வரவில்லை. பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து அந்த பகுதிக்கு வரக்கூடியவங்களை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. மணிமாறன்.